இப்போ வந்து நம்ம ஒரு லட்சியம் இருக்குன்னா, அந்த லட்சியத்துக்காக நான் என்னால் தொடர்ச்சியாக செயல்பட முடியல. எனக்கு ஒரு லட்சியம் இருக்குது. அந்த லட்சியத்தை அடைவதற்காக என்னால் தொடர்ச்சியாக செயல்பட முடியல. நான் 2 நாள் அதற்காக முயற்சிக்கிறேன். அப்புறம் 3ஆவது நாள் வந்து சோம்பேறியாக இருக்கேன். அல்லது 4, 5 நாள் சோம்பேறியாக இருக்கேன். திரும்பவும் நான் முடிவு பண்ணிவிட்டு திரும்பவும் எனது லட்சியத்திற்காக முயற்சி செய்கிறேன். இப்படி என்னால் வந்து எனது லட்சியம் ஒன்று இருக்குது. அந்த லட்சியத்துக்காக என்னால் தொடர்ந்து செயல்பட முடியல. தொடர்ச்சியாக ஒரு உழைக்க முடியவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னும் உங்களுக்கு அந்த லட்சியத்தின் மேலே உறுதியான நம்பிக்கை வரவில்லை. உங்கள் மேலே உங்களுக்கு தயக்கம் இருக்குதுன்னு அர்த்தம். உங்கள் லட்சியம் சார்ந்த அந்த செயல்பாட்டில் உங்களுக்கு தயக்கம் இருக்குது, பின்வாங்குறீங்க, பயப்படுறீங்கன்னு அர்த்தம். ஒரு லட்சியங்கிறது வந்து ஒரு தைரியமான ஒரு செயல்பாடு, தைரியமான ஒரு முன்னெடுப்பை, ஒரு நிலைப்பாடு. அது நீங்கள் ஒரு லட்சியவாதியாக இருக்கீங்கன்னா ஏன்னா அது ஒரு மேடை ஏறுறீங்க. மேடை ஏறி உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த போகிறீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு நிறைய பயம் இருக்கும், தயக்கம் இருக்கும். நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, பேசாமல் பின்வாங்கிடலாம் அப்படின்னு நிறைய வந்து அந்த லட்சியத்தை மேற்கொள்வதற்கு நீங்கள் வந்து பயப்படுவீங்க, தயங்குவீங்க, பின்வாங்குவீங்க. பெரும்பாலான மக்கள் லட்சியமே இல்லாமல் இருக்காங்க. அதாவது லட்சியம்னு ஒன்று வகுத்துட்டு அதற்காக முயற்சி செய்து பின்வாங்கி 2-3 நாள் கழித்து சோம்பேறியாக இருந்தது, திரும்ப முயற்சி பண்ணுறது, அப்புறம் சோம்பேறியாகி திரும்ப முயற்சி பண்ணுறது. இது ஒரு நிலைப்பாடுனா, லட்சியமே வேண்டாம், அது எதுக்கு தேவையில்லாத வீண் வம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. அந்த மேடையே வேண்டாம், வெளியில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு போயிடுவோம், கீழே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு போயிடுவோம், அந்த மேடையேற ஆசையே நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டமும் இருக்காங்க. அப்படி நினைக்கிற மக்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்ககிட்டேருந்து விடுபட்டு நாம் ஒரு லட்சியவாதியாக நம்மளுடைய திறமைகளை ஒரு மேடை ஏற்றி எல்லாருக்கும் வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்கள். அப்படிப்பட்டவங்க சந்திக்கிற பிரச்சனை என்னென்னாக்கா, ஒரு ரெண்டு நாள் வந்து உழைப்பாங்க, அப்புறம் 3ஆவது நாள் சோம்பேறி ஆகிடுவாங்க, ஒரு 4 நாள் சோம்பேறி ஆகிடுவாங்க. அப்புறம் திரும்பவும் அவங்களுக்கு வந்து குற்ற உணர்ச்சி வரும். திரும்பவும் நம்ம வந்து இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒரு 4-5 நாள் உழைப்பாங்க தொடர்ச்சியாக. அப்புறம் பார்த்தா ஒரு 4-5 நாள் சோம்பேறி ஆகிடுவாங்க. சோம்பேறியாக எல்லோரும் மாதிரி வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரியான ஏற்ற இறக்கத்துக்கு ஏன் தொடர்ச்சியாக அவங்களால உழைக்க முடியுது? ஏன்னா நம்ம அப்படி தான் ஒருத்தரை பார்த்து வியக்கிறோம். இப்போ பெரிய பெரிய விஐபியெல்லாம் பார்த்தா அவங்க வந்து எப்படி இத்தனை வருஷம் அவங்க ஜெயிச்சிட்ருக்காங்க அப்படின்னா, தொடர்ச்சியாக அவங்களால எப்படி தொடர்ச்சியாக உழைச்சிக்கிட்டே இருக்க முடியுது. கடினமாக உழைக்கிறாங்களோ இல்லையோ, தொடர்ச்சியாக அவங்க உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. அதாவது கொஞ்சம் கூட தொய்வு இல்லாமல், பின்வாங்காமல், தொடர்ச்சியாக அவங்க வந்து விடாமுயற்சி. அதுதான் விடாமுயற்சிங்கிறது. தொடர்ச்சியாக முயற்சித்து கொண்டே இருப்பது, தொடர்ச்சியான பங்களிப்பு. அவருடைய லட்சியத்தில் அவர்கள் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அதைத்தான் விடாமுயற்சிங்கிறாங்க. விடாமல் எப்படி அந்த முயற்சியை மேற்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இப்போ எல்லாத்துக்கும் பெரும்பாலான கொஞ்சம் பேருக்கு லட்சியம் இருக்குது, ஆனால் அதை அவங்களால தொடர்ச்சியாக பண்ண முடியல. நிறைய பேருக்கு நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி நாங்கள் வேடிக்கை பார்க்குறோம், நீங்கள் வந்து உங்களுடைய திறமையை காட்டுங்க அப்படின்னு நிறைய பேர் அந்த லட்சியத்தை நோக்கி போகிறதுக்கே அவங்க பயந்துக்கிட்டு நம்மளாலலாம் இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கிடுவாங்க. ஆனால் நிறைய பேர் முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் 4 நாள் முயற்சி பண்ணுவாங்க, அப்புறம் 2 நாள் பின்வாங்கிடுவாங்க. அப்புறம் திரும்ப முயற்சி பண்ணுவாங்க, அப்புறம் 4 நாள் பின்வாங்கி சோம்பேறி ஆகிடுவாங்க. இப்படி வந்து ஏற்ற இறக்கம் ஏன் வருது அப்படின்னா, அவங்க மேலே நமக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அவங்க லட்சியத்தில் அவங்க நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அல்லது உண்மையிலே அவங்க அந்த நம்பிக்கை வந்து அப்புறம் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்னொன்று நம்பிக்கை இல்லைங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த லட்சியத்தை அடைவதற்கு அவங்ககிட்ட நிறைய தடைகள் இருக்குதுன்னு அர்த்தம். வெறும் லட்சியங்கிறது வந்து லட்சியத்துக்கும் நம்முடைய உணவு முறை, உடற்பயிற்சி, வாழ்க்கை முறைக்கும் தொடர்பு இருக்குது. நாம் என்ன சாப்பிட்றோம், ஒரு லட்சியத்தை அடைவதாக இருந்தால் நம்ம என்ன சாப்பிட்றோம், அதுக்கான சரியாக லட்சிய உணவுகள்னு இருக்குது. லட்சியவாதிகளுக்குன்னு தனியாக உணவுகள்லாம் இருக்குது, தனியாக ஒரு வாழ்க்கை முறை இருக்குது. அதிகாலையில் எழுந்திருக்கணும், உடற்பயிற்சி செய்யணும், அது எல்லா உணவையும் சாப்பிடக்கூடாது. எல்லா உணவையும் சாப்பிடும்போது தான் என்ன ஆகும், 4 நாள் முயற்சிப்பாங்க, 4-5 நாள் படுத்து தூங்கிடுவாங்க, 4-5 நாள் சோம்பேறி ஆகிடுவாங்க, திரும்பவும் முயற்சி பண்ணுவாங்க, திரும்பவும் சோம்பேறி. தொடர்ச்சியாக அவங்களால விடாமுயற்சியோடு உழைக்கவே முடியாது. அப்போ விடாமுயற்சியோடு நம்ம ஒரு லட்சியத்துக்காக உழைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற உணவுகளை சாப்பிட்ணும். நம்மளை வந்து இந்த விடாமுயற்சி, அதாவது தொடர்ந்து முயற்சி செய்வதை தடுக்கக்கூடிய உணவுகள் இருக்குது. இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, நூடுல்ஸு, ஐஸ்கிரீமு, பிரியாணி, இந்த மாதிரி உணவெல்லாம் சாப்பிட்டா ஒரு லட்சியத்துக்காக ஒன்றால் தொடர்ந்து உழைக்க முடியாது, ஒரு லட்சியவாதியாகவே இருக்க முடியாது. பின்வாங்கி நீ உட்காந்து வேடிக்கை பாரு, உனக்கு அந்த தகுதியே இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த உணவுகள் என்ன பண்ணும், அந்த மாதிரி லட்சியத்துக்காக முயற்சி செய்கிறவங்களோட கால்களை இழுத்து கீழே போட்டு உட்கார வச்சிரும். உனக்குலாம் அந்த தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஒரு லட்சியவாதியாக இருக்கணும்னா விடாமுயற்சியோடு தொடர்ச்சியாக உழைக்க வேண்டும். ஒரு நாள் தவறாமல் தொடர்ச்சியாக உழைக்கணும். அதிக நேரம் உழைக்கணும், அதிகாலையில் எழுந்திருக்கணும், அதிக நேரம் உழைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு லட்சியவாதிக்கான அடிப்படையான கட்டுப்பாடுகள் இருக்குது. அதுதான் உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி செய்வதில் கட்டுப்பாடு, அப்புறம் வந்து அதிகாலையில் எழுந்திருக்கணும்,
பொழுதுபோக்குவதில் கட்டுப்பாடு. எல்லா கடமைகளையும் செஞ்சுட்டு சாயந்தரமாக தான் எல்லா கடமைகளையும் செஞ்சு முடிச்சுட்டு சாயந்தரமாக தான் பொழுதையே போக்கணும். அப்புறம் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும். அப்புறம் வந்து நல்ல நண்பர், நல்ல லட்சிய உணர்வுடையவர்களோடு பழக வேண்டும். சோம்பேறிகளிடம் பழகக்கூடாது. நம்பிக்கை இல்லாத எதிர்மறையான சிந்தனை உடையவர்களோடு பழகக்கூடாது. அப்படி தயவுதாட்சணையே இல்லாமல் உறவினர்களை நண்பர்களை தேர்ந்தெடுத்து பழகணும். அப்போ தான் நம்ம ஒரு லட்சியவாதியாக இருக்க முடியும். உணவு கட்டுப்பாடு அப்போ தான் தொடர்ச்சியாக உழைக்க முடியும், விடாமுயற்சியோடு உழைக்க முடியும். கொள்கை இருக்கணும். இவ்வளோ இது இருந்தால் தான் ஒரு லட்சியவாதியாக நீங்கள் இருக்க முடியும். லட்சியவாதியாக இருந்து தினசரி தொடர்ச்சியாக ஒரு நாள் கூட விடாமல் தொடர்ச்சியாக விடாமுயற்சி செய்ய முடியும். ஏன் விடாமுயற்சி நிறைய பேருக்கு இல்லைன்னா, இந்த மாதிரி உணவில் இந்த மாதிரி இட்லி, பூரி, பொங்கல், தோசை இந்த மாதிரி உணவெல்லாம் சாப்பிட்டா வேடிக்கை தான் பார்க்க முடியும். உங்களால் லட்சியவாதியாக இருக்கவே முடியாது. உங்களுக்கு என்ன லட்சியம் இருக்குது, உங்களால் என்ன சாதிக்க முடியுங்கிறது கூட உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அது ஒரு போதை உணவு. போதையில் மயங்கிடுவீங்க. இந்த இட்லி, பூரி, பொங்கல்லாம் போதை உணவு. இப்போ போதையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும், அவங்களோட வாழ்க்கை தான் இந்த மாதிரி இட்லி, பூரி, பொங்கல், தோசை திங்கிறாங்களா, அவங்களோட வாழ்க்கையும் ரெண்டும் ஒன்று தான். மயங்கி போயிடுவாங்க. அப்படியே மயங்கி அவங்களுக்கு என்ன லட்சியம்னே தெரியாது. தினசரி வாழ்வாங்க. வாழ்ந்துட்டு ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு அதிகமாக வெளியில் யாருக்கும் தெரியாமல் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதான் விடாமல் முயற்சி செய்ய சிலரால் முடியாது. 4 நாள் லட்சியத்துக்காக வேலை பார்ப்பாங்க. அப்புறம் வந்து 4 நாள் சோம்பேறி ஆகிடுவாங்க. அப்போ அவங்க ஒரு கட்டத்தில் நம்மளால் முடியாது போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையவே கைவிட்டுருவாங்க. ஏன் நம்மளால் முடியாது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி கிளம்பி பார்ப்பாங்க. அவங்களும் முயற்சி பண்ணுவாங்க. அப்புறம் 4 நாள் உழைப்பாங்க. அப்புறம் 4 நாள் படுத்து கிடப்பாங்க. 4 நாள் சோம்பேறி ஆகிடுவாங்க. என்னடா இது, அப்போது ஒரு கட்டத்தில் நம்மளால் முடியாது அப்படிங்கிறத அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒத்துக்கிட்டு பின்வாங்கிடுவாங்க, வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போது ஏன் முடியலை அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம், இவங்க உண்ணுகிற உணவு முறை, இவங்க வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை தான் காரணம். உணவை மாற்றணும். உணவை மாற்றிட்டு அடுத்தடுத்து தான் மற்றது எல்லாத்தையும் மாற்ற முடியும். உணவை மாற்றாமல் நீ வேறு உடற்பயிற்சி செஞ்சாலும் உடற்பயிற்சியும் உன்னால் தொடர்ந்து செய்ய முடியாது. ஏன்னா எல்லாத்தையுமே தொடர்ந்து செய்யணும். விடாமுயற்சினா என்ன, தொடர்ந்து உணவு கட்டுப்பாடுனா அதை விடாமுயற்சியோடு, அதுலேயே ஒரு விடாமுயற்சி தேவை. உடற்பயிற்சினா அதுலேயே ஒரு விடாமுயற்சி தேவை. தினமும் உடற்பயிற்சி பண்ணணும். யோகாசனமோ ஏதோ ஒரு மென்மையான உடற்பயிற்சி தினமும் செஞ்சாகணும். அது மாதிரி உணவு கட்டுப்பாடு அதை தினமும் கடைபிடிக்கணும். அதுதான் விடாமுயற்சிங்கிறது. அது மாதிரி வேறு அந்த பொழுதுபோக்கு கட்டுப்பாடு அதையும் விடாமல் கடைபிடிக்கணும். அப்புறம் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும், அதையும் விடாமல் கடைபிடிக்கணும். இப்படி அப்போது நல்ல நண்பர்களிடம் பழக வேண்டும், அதையும் விடாமல் கடைபிடிக்கணும். இப்படி தொடர்ச்சியாக இந்த கட்டுப்பாடுகள், அடிப்படை கட்டுப்பாடுகள், ஒரு லட்சியவாதிக்கான அடிப்படை கட்டுப்பாடுகளை விடாமுயற்சியோடு கடைபிடித்தால் மட்டும்தான் உங்கள் லட்சியத்தில் நீங்கள் விடாமுயற்சியோடு செயல்பட முடியும். அதனால தான் நிறைய பேரால் ஏன் விடாமுயற்சி இல்லை, நிறைய பேருக்கு அந்த பண்பு ஏன் இல்லை, கடமைக்காக ஏதோ ஒரு தொழில் பார்க்குறாங்க, பணத்தை சம்பாதிக்கிறாங்க, வேடிக்கை பார்க்குறாங்க. லட்சியவாதி மேடையில் வெளிப்படுத்துகிற அந்த லட்சியவாதிகள் தங்களுடைய திறமையை மேடையில் வெளிப்படுத்துவாங்க. அதை வேடிக்கை பார்த்துட்டு கீழே உட்காந்துட்டு கை தட்டிட்டு வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு கீழேருந்து கை தட்டுறவங்களுக்கு எப்படி தான் இவங்க வந்து கூச்சம் இல்லாமல் பயம் இல்லாமல் எப்படி தான் தைரியமாக அந்த இடத்துக்கு போகிறாங்க. நமக்கு அந்த தைரியம் இல்லையே. ஒரு லட்சியவாதியாக இருக்கிறதுக்கு தைரியம் தேவை. அப்போ அதுக்கு எப்படி லட்சியவாதியாக இருக்கிறது, அதுக்கு தான் இந்த உணவு கட்டுப்பாடு. உணவில் வந்து கட்டுப்பாடு வந்துருச்சுனாலே உங்களால் விடாமுயற்சியோடு அடுத்தடுத்து நீங்கள் விடாமுயற்சியோடு தொடர்ச்சியாக உழைக்க முடியும். அப்போ உணவு கட்டுப்பாடுனா என்னன்னாக்கா, இந்த மாதிரி தானிய உணவுகள்லாம் சாப்பிடக்கூடாது, மாமிச உணவு சாப்பிடக்கூடாது, மீன் உணவு, முட்டை உணவு, பால் சாப்பிடக்கூடாது. இப்படி ஒரு கட்டுப்பாடு இருந்தால் மட்டும்தான். அப்புறம் வந்து பேக்கரி உணவுகள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. மைதா உணவு, இந்த மலிவான நோயை தருகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது. இதுதான் விதிமுறை. உங்கள் உடம்பை அழிக்கிற உணவுகளை நீங்கள் சாப்பிடக்கூடாது. இதை தவிர மற்ற உணவுகளை நீங்கள் சாப்பிடலாம். உப்பு கூட சேர்த்துக்கலாம். இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு ஒரு பொருத்தமான மனநிலை தேவை. அதனால் உப்புங்கிறத நீங்கள் சேர்த்துக்கலாம். காய்கறி பொரியல், கீரை பொரியல், கிழங்குகள், கடலைகள், அந்த மாதிரி பயிர் வகைகள், அது மாதிரி எல்லாம் உணவு சேர்த்துக்கலாம். ஆனால் தானிய உணவு சாப்பிடக்கூடாது. மாமிச உணவு, மீன் உணவு, முட்டை உணவு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் நோய் வரவழைக்கிற உணவுகள். உங்களை அழிக்கிற உணவுகளை நீங்கள் சாப்பிடக்கூடாது. உங்களை வந்து பாதுகாக்கிற உணவுகளை, உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிற உணவுகளை நீங்கள் சாப்பிடும்போது தான் உங்களுக்கு அந்த லட்சிய உணர்வே வரும். ஆக்கப்பூர்வமான ஒரு லட்சிய உணர்வு என்பது உங்களுக்கு அப்போ தான் வரும்.